ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாவக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். ரொம்பவே டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து 3 மீடியம் சைஸ் பாவக்காவை நல்லா கழுவிட்டு அந்த மாதிரி கட் பண்ணி அரை ஸ்பூன் உப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து குக்கிங் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் இருந்தால் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு, 2-3 வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 10 சின்ன வெங்காயம், 4-5 பல் பூண்டு இதையும் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். இந்த புளிக்குழம்புக்கு இதுக்கெல்லாமே சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி சேர்த்துருக்கேன். அரைச்சி சேர்த்தோன்னா கொஞ்சம் கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும். அதனால தான் தக்காளி வந்து பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து இந்த பாவக்காவை லைட்டாக தண்ணியில் அலசிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுடலாம். இது கூடவே வந்து குழம்புக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ஏற்றாப்புல. சேர்த்துட்டு இந்த பாவக்காயோட அந்த மசாலா சேர்கிற அளவுக்கு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். பாவக்காய் குழம்பு வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவோம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இதெல்லாம் வந்து அவிச்சு எடுத்துடாமல் அதே மாதிரி இதில் அந்த கசப்பு கம்மியாகிறதுக்கு வேறு எதுவுமே சேர்க்காமல் அந்த கசப்போடையே சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை வந்து கரைச்சி எடுத்து வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். அது வந்து நல்லா வேகட்டும். பாவக்காய் நல்லா வெந்து குழம்பும் நல்லா திக்காகி வரணும். இந்த குழம்புலாம் வந்து ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கிறத விட கொஞ்சம் திக்காக எடுத்து போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் குழம்பு வந்து கொஞ்சம் நல்லா வற்றட்டும். இப்போ வந்து பாவக்காய்லாம் வந்து நல்லா வெந்துருச்சு. குழம்புமே வந்து நல்லா வற்றிருக்கு. லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் 2 ஸ்பூன் அளவு தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் கூட 2-3 சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சிருக்கேன். அது சேர்த்துட்டு தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வேக வைக்க வேணாம். ஒரு 5 நிமிஷம் வச்சா போதும். கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து தேவைன்னா சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பரான பாவக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சின்ன வெங்காயம் இந்த பூண்டுலாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட அப்பளம் அப்படி இல்லைன்னா பொரியல் ஏதாவது வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெனிட்டா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.